பொறுமை. ஓம் சக்தி பராசக்தி. பொறுமை பொறுமை. யாருங்க சிவன் கொடுத்த சாபத்தின் பிரகாரம் நான் மனத்திலே காளியாக திரிகிறேன். என்னோட அம்சத்தால் இந்த காளியாகப்பட்டவள் ஒரு அசுரனை உண்டாக்கிறேன். அந்த அசுரனுக்கு வரம் தந்தை, பேசும் வரத்தை தந்தேன். அப்படி இருந்திருந்தாலும் ஒரு பொருள் இருந்தால் ஒரு பெயர் வேண்டும், பெயர் வேண்டும். அதனால கூவி அழைக்கிறான். அவனை சந்தித்து அவனுக்கு நான் பெயர் வைக்க வேண்டும். அப்படி ஆகட்டும். மகனே மகனே என்ற காதிலே சத்தம் மட்டும்தான் விழுகிறது. ஆனா உருவமும் காணவில்லை. அப்படின்னா கண்ணே சத்தம் கண்ணு இன்னும் எக்கச்சக்கமான பசி இருக்கிறோம் தின்னுப்படுவோம். அதனால ஏதோ மகனே யார் நீ? உன்னை பிறக்க வைத்த தாய் நான். நிச்சயமாக நீ என்ன பிறக்க வைத்தாய். உன்னை பிறக்க வைத்த தாய் என்ன பிறக்க வைத்தான். அப்படி என்றால் நீ யார்? நான் யார் தெரியுமா? நீ யார்? நான் தான் காளிகா தேவி. காளிகா தேவி? உண்மைதான். அடர்ந்த கானகத்தலை என்னை ஏன் பிறக்க வைத்தான்? எதற்காக பிறக்க வைத்தான்? என்ன காரணத்துக்காக உருவாக்கினாய்? என்னோட அம்சத்தால் குழந்தையால் பிறந்திருக்கிறாய். குழந்தையால் பிறந்திருந்தால் உனக்கு நான் முதலில் பெயர் வைக்கிறேன். ஆமா. அப்படியா? ஆமா. நெய்யாலும் இப்படி வா. அப்ப இன்னும் கொஞ்சம் அப்படி நெல்ல கொஞ்சம் இந்த பக்கம் வா. என்ன பேர் வைக்கிற மகனே, உனக்கு இன்று முதல் இந்த காளியோட அம்சத்தால் பிறந்ததனால் உனக்கு சிங்கமகாசூரன் என்று பெயர் வைக்கிறேன். என்ன பேரு? சிங்கமகாசூரன். சிங்கமகாசூரன்? ஆமா. சிங்கமகா மகனே, உன் ஏகத்தால், உன்னுடைய வலிமையால், உன்னுடைய சக்தியால் பிறந்தபடியால் என் பெயர் சிங்கமகாசூரன். இருப்பினும் தேவருடைய அம்சத்தில் பிறந்தாலும் நான் அரக்க குணத்தோடு பிறந்திருக்கிறேன். ஏன் பிறக்க வைத்த காரணம் என்ன காரணம் தெரியுமா? என் கணவராகப்பட்ட சிவனுக்கும் எனக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு, சிவன் பெரிதா சக்தி பெரிதா என்று வாக்குவாதம் ஏற்பட்டது. அப்பொழுது என் கணவராகப்பட்ட சிவன் என்ன செய்தார் தெரியுமா? என்னை விட்டு ஓடுவார் காலமாகப்பட்டதை பிரிந்து நீ காளியா திரிய வேண்டும் என்று சாபம் கொடுத்தார். கானகத்துல காளியாக திரிய வேணும். ஆமா. உன் கணவன் சாபம் கொடுத்தார். உண்மைதான். பிறகு நானும் உழைத்தேன். இந்த காளியோட அம்சத்தால் ஒரு அசுரனை உண்டாக்கி அனைத்து தேவற்ற பேரும் சேர்த்து என் கணவராகப்பட்ட சிவனையும் உன்னையும் சேர்த்து மனவிட்ட பேரும் சிறப்பிடிக்காத விட்டால் என் பெயர் காளியில் என்று சொல்லி சபதம் வைத்து விட்டு வந்தேன். உன் கணவன் உன் பாதத்துக்கு அடிமையாக வேண்டும். கணவர் மட்டுமல்ல, மனவிட்ட தேவர்களும் அடிமையாக வேண்டும். சுருள் 33 கோடி தேவர்கள் 48 லட்சமார்கள். கிண்ணறு கிரட சித்திரத்தாதிகள் சகல தேவர மூவரும் உனக்குள் அடக்கம். உன் பாதத்துக்கு அடிமை. அப்படி என்று என்னை பிறக்க வைத்தார். உன்னை பிறக்க வைத்தேன். இருக்கட்டும் தாய். தேவர மூவரும் அனைவரும் உன் பாதத்துக்கு அடிமையாக வேண்டும். ஆனா நான் தேவரை தேடி போறோம். ஏனென்றால் நான் அரக்க குணத்தோடு பிறந்திருக்கிறோம். தேவர்கள் என்னை விட அதிக சக்தி, இட்டா சக்தி அனைத்தும் தெரியும். அதனால எனக்கு வரம் கொடுக்க வேணும். நீ எப்படி வரம்? அப்படி சாகாத வரம், வேகாத உடல், குறைவில்லாத செல்வம். அது மட்டுமல்ல, உயிர் ஒன்று, உருவங்கள் 4. எப்படி? உயிர் ஒன்று, உருவம் 4. அப்படி பிறந்து வந்தாதான் என்ன அழிக்க முடியும். அப்படியாப்பட்ட வரங்கள் தாங்கள் கொடுக்கிறேன். உயிர் ஒன்று, உருவமாகப்பட்டது 4 இருக்கக்கூடிய அந்த வரம் வந்தால்தான் உனக்கு அழிவு, இல்லை என்று அழிவாகாது. அப்படி பிறந்து வந்தாதான் என்ன அழிக்க முடியும். அப்படி மற்றவரால் எனக்கு அழிவே கிடையாது. அப்படியே உனக்கு வரம் தருகிறேன், கேட்டுக்கொள்ளப்பா. என்னென்ன வரம் சொல்லுங்க பார்த்து. சொல்லு தாயா. சாகாத வரம், வேகாத உடல், குறைவில்லாத செல்வம். பிறகு உயிர் ஒன்று, உருவம் 4.
அப்படி பிறந்து வந்தாதான் ஆ. என்ன கொல்ல முடியும். அப்படியாப்பட்ட வரம் தாங்கள் கொடுத்தீர்கள். இந்த பிள்ளைக்கு புண்ணாக்கா தவிடா டேய், ரெண்டு குழந்தை. ஏன்டா என் கையிலே செடியா நான் பாவி ஆக்குறேன். சீக்கிரம் சாப்பிடா டேய். அப்படியா? இன்னைக்கு புளியறண்டா இன்னைக்கு. சரி தாய், சென்று வாப்பா. சிவனாகப்பட்டவரின் பாதத்துக்கு அடிமையாக வேண்டும். மற்ற தேவர்களையும் சித்திரவதை செய்ய வேண்டும். அந்த இந்திரன், சந்திரன், வாயு, குபேரன், உன்னுடைய ஆசீர்வாதம் நான் இப்பொழுதே சென்று முதல் தேவருக்கெல்லாம் தலைவனாகப்பட்ட அந்த இந்திரன், பிறகு சிவபெருமான், சிவன், பிரம்மா, விஷ்ணு அனைத்து தேவர்களை சிறைப்பிடித்து வாப்பா. ஆகட்டும், ஜெயமுண்டு பயமில்லை. தாங்களுடைய Thank you.